ஹலோ மனிதர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, ரெண்டு பெரிய ஹீரோஸோட அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தனுஷாவுடைய அப்டேட் பார்த்துருவோம். இட்லி கடை அக்டோபர் 1 ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க ஒரு படம். அந்த படத்தில் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. செம்ம லவ்லி ட்ராக்காக இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்டர் முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த போஸ்டர் அந்த டைமில் முன்னாடியே ரிலீஸ் பண்ணி தான் அந்த ஒரு அப்டேட்டே கொடுத்தாங்க. பட் ஆனால் அது அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு லவ் சாங்காக மாறிடுச்சு. பட் இந்த டைம் செகண்ட் சிங்கிள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு. கேட்கணும் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஒரு ப்ரொமோவும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. சாங்கோட டைட்டில் ஏஞ்சாமி தந்தானே அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தனுஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆக்ட் பண்ணுறது தனுஷ் அவர்கள். இந்த சாங்கை எழுதியிருக்கிறதும் தனுஷ் அவர்கள், பாடியிருக்கிறதும் தனுஷ் அவர்கள். அப்படின்னும் போது டோட்டலாகவே தனுஷ் அவர்களுடைய பில்லரில் தான் இந்த ஒரு படமே உட்காந்துருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். பேரிங்காக நித்யாமன் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக திருச்சிற்றம்பலம்லேயே என்னோட காம்போ பார்த்துருப்போம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் அது இன்னுமே பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிளானது ஏஞ்சாமி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அடுத்து யாரோட அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அவங்க டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்காரு. டேரக்டர் கீர்த்தீஸ்வரன் யார் அப்படின்னா சுதா கங்கோரா அவருடைய ஏடி இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாரு. ஒரு டெபியூட் டேரக்டர். புதுசாக அறிமுகமாகிறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக பண்ணுறாங்க. மமிதா அவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதனாலே இந்த படத்துக்கு எனக்கு பெரிய ஹைப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா மமிதா அவர்கள் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஆக்டர் அப்படின்ற ஒரு ரீசன்னால டெஃபினட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணுப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாய் அவர்கள் மியூசிக் இந்த படத்துக்கு பண்ணுறாரு. ஆல்ரெடி பெரிய ஹீரோஸ்க்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் மியூசிக் பண்ணுறது இன்னொரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளானது ஒரு ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. மாயக்காரி மாயா ஜாலக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஆனது. அது கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக இந்த படத்தோட மியூசிக்குமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இருங்க, இந்த படத்தோட இந்த டியூட் என்ன அப்டேட் கொடுக்க வந்திருந்தேன் அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ்ன்றது பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு அப்புறமா இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ்ன்றது ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு சாங்கானது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு 2 படத்தோட சாங்க்கு எந்த படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா, பை பாய்.